வந்து 2 வண்டி அப்டேட் பண்ணிருந்தோம். ஸ்கார்பியோ ஒன்னு ஒரு ஆல்டோ ஒன்னு போட்டுருந்தோம், சேல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு அப்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா டாடால ஸ்மோ ஒன்னு வந்திருக்கு. அதுவும் ஸ்பேசியோ இன்ஜின் 407 இன்ஜினோட இந்த வண்டி வந்து அவைலபிளா வந்திருக்கு. அதுவும் வண்டி இன்டீரியர்லாம் பார்த்தா வேற லெவல்ல இருக்கும். இந்த வண்டி ஆல்டோ லோ பட்ஜெட்ல கேட்கறவங்களுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்ல ஒரு வண்டி அவைலபிளா வந்திருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த 2 வண்டியை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து சொல்றேன். லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைவேஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டா தென்காசில இருந்து அம்பாசமுத்திரம் போகக்கூடிய மெயின் ஹைவேஸ் மேல கடையம்பக்கம் கீழமாதாபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்கு. இன்ஜின் பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருக்கு. இன்ஜினோட நாய்ஸ் கொண்டு உங்களுக்கு வந்து ஆட் பண்றேன். இந்த வண்டியில ஏசிலாம் ஒர்க்கிங்ல இருக்கு. லோ பட்ஜெட் வண்டி எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ எல்எக்ஸ் வேரியன்ட். வண்டியோட அவுட்லுக் பொறுத்த அளவுக்கு நல்லாவே வந்திருக்கும். ஸோ வண்டியில என்ன இருக்கு இல்ல எல்லாத்தையும் சொல்லியே கொடுத்துருன்றப்பல இந்த வண்டியோட மாடல் 2007 27 வரைக்கும் எஃப்சி வந்து கரண்ட்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல டச் அப் இருக்கு. இந்த இடத்துல ஒரு டிங்கர் ஒர்க் இருக்கு. இது வந்து பார்த்து தரதா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரேட் பேசிக்கலாம். இதை சொல்லியே கொடுத்துருவோம் அப்படின்ட்டாப்ல. சக்திவேல் கார்ஸ் பொறுத்த அளவுக்கு எப்பவுமே எதா இருந்தாலும் ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தா இவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கொண்டாந்து விடுங்கன்னு சொல்லி கூட வந்து நிறைய வண்டி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதனால கஸ்டமர்ட்ட நீங்க இதை சொல்லிருங்க. நம்ம அதை பண்ணி கொடுக்குறா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை பேசிக்கலாம். இல்ல அவங்க பண்ணிக்கிறா இருந்தா அந்த ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்துருவோம் இருக்காங்க. வண்டியோட பேக் சைடு லுக்லாம் பாருங்க. எஃப்சியுமே கரண்ட்ல தான் இருக்கு. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கு. ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. முக்கியமா உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்க. பேக் சைடு ஃப்ளோர் மேட்டு கட் மேட்டு கிடக்கு. பேக் சைடு எல்லாம் பாருங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா 2007 27 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு. ரேட்டு 1,18,000 மட்டும். 1,18,000 மட்டும் கேட்கறாங்க. இது வந்து பிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்சு பேசிக்கலாம். 2007 27 வரைக்கும் எஃப்சி இருக்கு. நேரில் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு ரேட்டை குறைச்சு பேசிக்கலாம். அந்த சின்ன விலைகளுக்கும் நீங்க கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஸ்பேசியோ இன்ஜின். முக்கியமா 407 டாடா 407 வரும் பார்த்தீங்களா. ஸோ அதில் உள்ள ஸ்பேசியோ இன்ஜின் வந்து கிடக்கு. இன்ஜினோட நாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது ஒரு 2008 மாடல். ஃபுல் ரீபெயிண்டிங் பண்ணியாச்சு. டிங்கர் ஒர்க்லாம் பார்த்து பெயிண்டிங்லாம் ஃபுல் பெயிண்டிங் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமா டாப் கேரியர் முதற்கொண்டு இருக்கு. லக்கேஜ்லாம் மேலே வைக்கணும் அப்படின்னா ஸோ தனியாகவே வந்து வச்சுக்கலாம். உள்ள இன்டீரியர் இன்னும் அருமையா இருக்கும். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குது. பேக் சைடு வியூலாம் பாருங்க. இந்த லோக்கல்ல ஓடின வண்டி தான். TN 76 நம்பர்ல இருக்கு. உள்ள எல்லாம் சீட் கவர் எல்லாமே நியூவா வந்து போட்டிருக்காப்ல. டாப்ல ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காப்ல. உள்ள ஃபேன் தனியா செப்பரேட்டா வந்து வச்சிருக்காங்க. சைட் லுக்லாம் பாருங்க. ஸ்பேசியோ வண்டி. முக்கியமா 4 டயருமே ஒரிஜினல் வந்து கிடக்கு. டயர் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. ஃப்ரண்ட் ரெண்டு ஒரிஜினல், பேக் ரெண்டு வந்து பட்டன் வந்து கிடக்கு. வாங்க அப்படியே இன்ஜின் ரூம் பார்க்கலாம். அண்ட் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸ் தான் வந்து ஹைலைட்னு சொல்லலாம். ஸ்பேசியோ இன்ஜின் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்ஜினோட நாய்ஸை லைவா கேட்கலாம். ஸ்பேசியோ இன்ஜின் அப்படின்னாலே ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். இந்த இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு அப்படி லைவா கேளுங்க.